ஓகே, இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா 4000 ஒரு லாம்டா யூஸ் பண்றேன், 6000 ஒரு லாம்டா யூஸ் பண்றேன். இந்த ரெண்டு டார்க் ஃப்ரிஞ்சும் வாட் இஸ் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் மேக்ஸிமா வேர் த டார்க் ஃப்ரிஞ்ச் இஸ் அப்டைன்ட் அப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த ரெண்டு லாம்டாவோட டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து மீட் பண்ணும். அது எத்தனாவது பாசிபிலிட்டியில நடக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சுக்கு ஃபார்முலா என்ன திருப்பி ஒரு தாட்டி சொல்லிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2n + 1/2 2d. இது எடுத்தோம்னா என்ன எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபார்முலா என்ன? 2n - 1. டேய் சொல்லுங்கடா. 2d இங்க n = 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதை எடுத்துக்கலாம்? எதை வேணா எடுத்துக்கலாம், ஆன்சர் சேமா தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டார்க்குங்கிறதுனால நம்ம இங்க இருந்தே ப்ரொசீட் பண்ணுவோம், இதான் ஈஸி. ஸோ 2 × 1 - 1/2 lambda d/d. 2 - 1 1 1/2 ஃபர்ஸ்ட் லாம்டா எவ்வளோ? ஆன்சர் பண்ணுங்கடா. இப்போ சர்ப்ரைஸான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாரு. இதை சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ வரும்? சரி, நான் இப்போ வெரி சிம்பிள்ரா, கரெக்ட் தானே, நம்ம போட்டது கரெக்ட் தான்டா. n = 1ங்கும் போது 2 வந்துச்சாடா? n = 2னு போட்டா என்னடா வரணும்? இது அப்படியே இன்னொரு டைம் ஆகணும், கரெக்டா? அப்ப செகண்ட் டார்க் எங்க ஃபார்ம் ஆகும்? ஆன்சர் அந்த ஆர்டர்ல சொல்றேன். இந்த வேல்யூ அப்படியே எடுத்துட்டு வரும், கரெக்டா? அப்ப தேர்ட் என்ன வரும்? 6ன்னு வரும். ஃபோர்த் என்ன வரும்? 2 4 6 8ன்னு வரும். 5 என்ன வரும்? 10ன்னு வரும், கரெக்டா? இப்படி இந்த ஸ்டேஜ்ல தான் கிடைக்கும். எதை யூஸ் பண்ணும்போது? லாம்டா யூஸ் பண்ணும்போது. இப்ப 6 லாம்டானா 4000 யூஸ் பண்ணும்போது. இப்ப 6000க்கு வருவோம், கரெக்டா? நம்ம போட்டது கரெக்டா தான்டா. லாம்டா d/d. இப்போ 1 போடு. 2 - 1 1, இங்க ஒரு 2 இருக்கு. 1/2 லாம்டா எவ்வளவு? 6000 × 10 பவர். இப்ப ஆன்சர் என்ன வரும்? சரி பக்கா. ஃபர்ஸ்ட் டார்க் என்ன ரேஞ்சில கிடைக்குது? என்ன மேக்னிட்யூட்ல கிடைக்குது? 3. அப்ப செகண்ட் என்ன வரணும்? இதுல இருந்து 2 அப்படியே எடுத்துக்கோ. அப்ப 6 வரணுமா? கரெக்டா? ஆஹா, டேய் நான் 2ல கிடைச்சதுன்னா அடுத்தது 4, அடுத்தது 6, அடுத்தது 8 அப்படி சொல்ல வரேன் நான். இதுல 3ல கிடைச்சதுன்னா அடுத்தது எங்க வரும்? 6ல வரும். இப்போ செகண்ட் என்ன? 6 × அடுத்தது 9ல வரும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4000 நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டார்க், செகண்ட் டார்க், தேர்ட் டார்க் இப்படி கிடைக்கிறாங்க. இது 2ல கிடைக்கிறாங்க, இது 4ல கிடைக்கிறாங்க, இங்க 6ல கிடைக்கிறாங்க. இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் டார்க் 3ல கிடைக்கிறாங்க, செகண்ட் டார்க் 6ல கிடைக்கிறாங்க. இப்ப எந்த ரெண்டு ஜாயின் ஆக போகுது? லீஸ்ட் டிஸ்டன்ஸ்னா எது? இந்த ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு பாத்தியா, அதுதான் ஆன்சர். புரியுதா? கிளியரா? இந்த செக்மெண்ட்ல ஒர்க் பண்ணி போட்டா பிசிக்கல் மெத்தட்ல ஈஸி. இது மேத்தமேட்டிக்கலா கொஞ்சம் லென்த்தா ஒரு கால்குலேஷன் வரும். அதுல உங்களுக்கு கண்டிப்பா டைம் பயங்கரமா இருக்கும். இது 2 4 6 8 10 12 அப்படின்னு வரும். இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் மேட்ச் ஆகுறதே இந்த வேல்யூ மட்டும் தான். நீங்க 2ன்னு போட்டா கூட கடைசி வரைக்கும் இது கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாரு. இந்த இடத்துல ரெண்டு பேர் எது? 4 லாம்டாவும் 4000 ஆம்ஸ்ட்ராங்கும் 6000 ஆம்ஸ்ட்ராங்கும் வந்து இந்த 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 ஆர்டர்ல இந்த பொசிஷன்ல மீட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். சோ வேர் த டார்க் ஃப்ரிஞ்ச் இஸ் அப்டைன்ட். புரிஞ்சுதா? கிளியரா? நல்லா புரிஞ்சுதா? ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸான விஷயம், இது போர்டு ப்ராப்ளம். சர்க்குலேட் ஆகல, போர்டு ப்ராப்ளம் தான். ஒரே ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, அவுட் சைட் டெல்லி பேப்பர். ஓகே, இந்த ப்ராப்ளம் வருவோம். 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஆக்சுவலா செகண்ட் லெசன்ல இந்த கான்செப்டை படிச்ச மாஸ்டர் தான்டா கண்டிப்பா. செகண்ட் லெசன்ல பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு அப்புறம் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் வேற, பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் வேற, பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் இன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வேற. ஸோ இது எல்லாமே தனித்தனி கொஷின். அதுல 2 பேஜுக்கு ஃபுல்லா தியரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டில இது இருக்கும். VQ1 டியூ டு சிங்கிள் சார்ஜ்னு இருக்கும். செக் பண்ணி பாருங்க புக்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க டியூ டு சிங்கிள் சார்ஜ்னு. அப்புறம் இங்க டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆமா, இந்த VQ1 இருக்கும் சிங்கிள் சார்ஜுக்கு. மல்டிபிள் சார்ஜுக்கு VQ1 + VQ2
2 that is plus q கொடுத்து கடைசியா k q1 q2 by r square னு NCERT-ல இந்த ஈக்குவேஷன் இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இங்க ஒரு பொசிஷன் வெக்டர் போட்டிருப்பாங்க சார். இது புக்ல இருக்கு சார் NCERT-ல. இதுக்கு அடுத்தது தான் நம்ம p cos theta p cos theta வச்சு படிப்போம். புரியுதா? அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் இப்போ நம்ம பார்க்கலாம். such a wonderful problem. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிக்கிறீங்களா? கிருத்தி கேக்குதா? ஏதோ ஒரு 3 மார்க்ஸ்க்கு தான் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். அந்த 3 மார்க் தான் நமக்கு சென்டம் எடுத்து விட்டுரும். கவனிக்கலாம். இனிஷியலா 5 மைக்ரோ கூலும் இருக்காங்க, 1 மைக்ரோ கூலும் இருக்காங்க. பொசிஷன் என்ன? -3. மற்றதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம், 1 டைமென்ஷன் தான். -3 0 0 3 0 0. ஸோ இது எங்க இருக்கு? 3. அப்ப கேப் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். கிளியர்? புரியுதா? வெரி ஈஸி. எனர்ஜி என்ன? எனர்ஜி என்ன மக்களே? யூஸ் ஈக்குவல் டு k q1 q2 by r. r ஸ்கொயர் போட்டுறாதீங்க. ஸோ இனிஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சிருவோமா? எவ்வளவு? k இன்டூ k ஓட வேல்யூ எவ்வளோ? ஆன்சர் பண்ணுங்கடா. சரி அப்படியே எழுதிக்குவோமே. k இன்டூ 5 இன்டூ -1 10 power -12 divided by 6 into 10 power -2. இது அப்படியே இருக்கட்டும், ஜூல் அப்படியே இருக்கட்டும். சரி, அடுத்தது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை படிங்க, கொஸ்டினை படிங்க. an external field switch on பண்றோமா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்கு, அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். we have to find the potential of that particular electric field. வார்த்தையை பத்தியா? பொட்டன்ஷியல் ஃபார் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட், பொட்டன்ஷியல் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட பொட்டன்ஷியல் அந்த இடத்துல என்னென்ன கால்குலேட் பண்ண போறேன். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும் இழுத்து கட்டுற ஒரு ஈக்குவேஷன் என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? -dv/dr. dv is equal to என்ன? edr. இன்டகிரேட் பண்றேன். மைனஸ் கண்டிப்பா வரணும், டெஃபினட்டா மைனஸ் வரணும். கடைசியில தான் இதை மாடுலஸ் எடுத்துக்கணும். dv minus dvr. dv இன்டகிரேட் பண்ணா v. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? a by r ஸ்கொயர் இன்டூ dr. இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்குமா? கண்டிப்பா. r ஸ்கொயரை மேல எடுத்துட்டு போனா என்ன ஆகும் சார்? ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராப்ளம் சார். a r பவர் -2 dr. இதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? -1 by r. -1 by r. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப v is equal to இங்க உள்ள ஒரு மைனஸ், இன்டகிரேஷன்ல இருந்து கிடைச்ச ஒரு மைனஸ், ரெண்டு என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். பக்கா? v a by r. அந்த பாயிண்ட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட பொட்டன்ஷியல் a by r. இப்போ NCERT-ல அந்த ஈக்குவேஷன் நான் சொல்றேன், நீ புக் எடுத்து பார்த்துக்கோ. டவுட் இருந்தா கான்செப்ட் ஒரு தாட்டி சொல்றேன். ரீசனிங்ல எப்படி வந்தாலும் எழுதிடலாம். ஒரு ரூம்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காங்க, இதான் NCERT கான்செப்ட். ஒரு ரூம்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காங்க. நான் என்ன பண்றேன், இங்க போய் புக்ல இருக்கிறத அப்படியே சொல்லிடுறேன். ஒரு பிளஸ் கியூ வைக்கிறேன், இங்க ஒரு மைனஸ் கியூ வைக்கிறேன். பிளஸ் கியூ மைனஸ் கியூ நோட்டி உனக்கு என்ன தோணி இருக்கணும்? என்ன மைண்டுக்கு வந்திருக்கணும்? இது NCERT-ல இருக்கு, வேணா புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இது யாரு? 2a. இது எங்க வச்சிருக்கேன்? R1ங்கிற பொசிஷன்ல வச்சிருக்கேன். இது எங்க வச்சிருக்கேன்? R2ங்கிற பொசிஷன். இப்போ இந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்டா, இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட பொட்டன்ஷியல் VQ. என்ன Q? பிளஸ் Q. அதனால நான் இங்க R1 பொசிஷன் போடுவேன். புக்ல எக்ஸாக்டா அப்படிதான் இருக்கும். பிளஸ் அடுத்தது இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல், அது என்ன Q? மைனஸ் Q, R2. அதோட பொசிஷன் வேற, பொசிஷன் வேற, அந்த இடத்துல பொசிஷன் வேற. கண்டிப்பா இதை ரெண்டையும் நீங்க ஒரு நாளும் கேன்சல் பண்ண முடியாது. இங்க பிளஸ் இருக்காங்க, அங்க மைனஸ் இருக்காங்கன்னு கேன்சல் பண்ண ஆன்சர் 0 ஆயிடும். கிடையவே கிடையாது. இந்த Q இருக்கிற பொசிஷன் வேற, மைனஸ் Q இருக்கிற பொசிஷன் வேற. அதனால நீங்க கேன்சல் பண்ணக்கூடாது. பிளஸ் ஆஃப் K இன்டூ Q இன்டூ மைனஸ் Q பை R12. இதுதான் எக்ஸாக்டா NCERT-ல இருக்கும் சார் டைபோலுக்கு. இங்க இப்ப இதை தான் ஃபாலோ பண்ண போறோம் சார். செம கொஸ்டின் சார் அது. இப்ப வருவோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். அப்போ V, இது யாரு? Q எங்க வச்சிருக்கேன்? 5. கரெக்டா? பிளஸ் V, இது யாரு? -1 பிளஸ் K இன்டூ சார்
நான் Q தான் எழுதியிருக்கேன். என்ன V நான் எக்ஸ்பேண்ட் பண்ணல, V எக்ஸ்பேண்ட் பண்ணல. வெரி இம்பார்ட்டன்ட். K இன்டூ 5 இன்டூ -1 by 6 இன்டூ 10 பவர் 12. ஆமா, மைக்ரோ 10 பவர் -12. கிளியரா? நல்லா புரியுதா? இப்ப இந்த V யாரு? V க்கு பேர் என்ன சொல்ல? அது முதல்ல கிளியரா சொல்லு. V க்கு பேர் என்ன? அந்த பொசிஷன்ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டோட பொட்டன்ஷியல். சூப்பர்ல? அந்த பொசிஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட பொட்டன்ஷியல் அது என்னது? அந்த ஆர் என்ன போடணும்? ஆர் என்ன போடணும்? 3 3 3 3 3 3 பொசிஷன் 3. புரியுதா? சரி, ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இங்க கொடுத்துருக்காங்க 3 × 10 பவர் 5. அப்ப இங்க என்ன போடுவீங்க? 3 × 10 பவர் 5 by 3 பக்கா இன்டூ 5 பிளஸ் அடுத்தது சமடா 6. ஒய் மக்களே, சம 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 ஷார்ப்புடா நீங்க தானே ஷார்ப்பு. மைக்ரோ அழகு. பிளஸ் பிளஸ் பொசிஷன் வெக்டர் தான் எடுத்துக்கலாம். பிளஸ் அடுத்த V பை 3 சொல்றேன் இன்டூ -1 இன்டூ பிளஸ் K இன்டூ -5. கரெக்டா? ஹாப்பியா? சரி, கொஸ்டினை பார்ப்போம். ஒரே நிமிஷம் கொஸ்டினை பாருங்க. இங்க என்ன வார்த்தை இருக்கு? சேஞ்ச். இது இனிஷியல் ஆன் பண்றதுக்கு முன்னாடி இனிஷியல். இது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஐ ரிப்பீட், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபார்முலால வர மைனஸ் இனிஷியலுக்குள்ள ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். பக்கா? ஃபைனல் மைனஸ் இனிஷியலுக்குள்ள இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப அதுவும் இங்க பிளஸ் ஆகும். இந்த பாராமீட்டர் தான் இங்க மைனஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடும். அப்ப இதை மட்டும் நான் கால்குலேட் பண்ணா போதும். பக்கா? புரிஞ்சுதா? சரியான கான்செப்ட் சார். இது சரியான கான்செப்ட். இதை நீ இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் நீ படிக்க முடியும். ஐ ரிப்பீட், இந்த வியை தான் நீ புரிஞ்சுக்கணும். அந்த வி யாருன்னா அந்த பாயிண்ட்ல அந்த பொசிஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட பொட்டன்ஷியல். கிளியரா? இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். மேக் இட் ஃபாஸ்ட். அதை சிம்பிளிஃபை பண்ணி பாரு. இங்க 10 பவர் -2 விட்டுட்டோம். 10 பவர் -2 விட்டுட்டோம்டா. 10 பவர் -2 10 பவர் -2. எக்ஸாக்டா ஆன்சர் 40 ஜூல்ரா. டேய், கத்துக்கிட்டீங்களா? ஈஸியா இருந்துச்சா? புரிஞ்சுதா? இது ப்ராப்ளம் இல்ல, இது ஒரு கான்செப்ட். நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் இழுத்து வச்சு கட்டுற ஈக்குவேஷன் இதுதான். என்சிஆர்டி எடுத்து பாரு. மறுபடியும் டவுட் இருந்தா எனக்கு நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ குரூப்ல மெசேஜ் போடலாம். கிளியரா? இருக்கும். பொட்டன்ஷியல் வேற, பொட்டன்ஷியல் எனர்ஜி வேற. பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோலுங்கிறது தனியா எழுதலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன சார் அப்படின்னா, அங்க யார் வேணா இருக்கலாம். Q1 Q2 Q3 யார் வேணா இருக்கலாம். கிளியரா? சூப்பர்ல. பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல்னா ரெண்டே பேர் தான். அது எனி பாயிண்ட். உனக்கு தான் தெரியுமே. P cos theta by ஆன்சர்ரா. ஈக்குவட்டோரியல் என்ன? cos 90 0. ஆக்சியல் என்ன? cos 0 1. சோ சமயா எழுதலாம். பொட்டன்ஷியல் டியூ டு ஆக்சியல் என்ன வரும்? ஆக்சியல்னா பிளஸ் Q மைனஸ் Q. இங்க எடுக்கிறேன் பாயிண்ட். அப்ப 0. அப்ப P cos 0 1. ஆக்சியலோட வேல்யூ என்ன? ஈக்குவட்டோரியல் என்ன? ஈக்குவட்டோரியல் எங்க எடுப்பீங்க? பிளஸ் Q மைனஸ் Q. சென்டர்ல பாயிண்ட் இருக்கணும். இவங்க இங்க கொடுக்கிறது பிளஸ், இவங்க இங்க கொடுக்கிறது மைனஸ். பிளஸ் மைனஸ் கேன்சல் அவுட் ஆயிடும். ஆன்சர் 0. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? செகண்ட் லெசன்ல செம்ம மாஸ்டர் ப்ராப்ளம் அதுதான். எங்கடா போச்சு? ஆஹா, செம காணோம்.
இன்னொரு சம் இருந்ததுடா தீக்ஷி, உனக்கு அனுப்புன இன்னொரு சம் இருந்தது. ஓகே, the current passing through two inductors of self-inductance 10 millihenry and 20 millihenry increases with time at the same rate. சார் ஒரு வார்த்தையுமே நமக்கு டேட்டா, ஒரு இங்கிலீஷுமே நமக்கு டேட்டா. with time at the same rate, with time at the same rate ன்னு கொடுத்துருக்காங்க. ரேட்னா இங்க டைம்னு அர்த்தம். draw graph showing the variation. கிராஃப் போட சொல்றாங்க. magnitude of EMF induced, EMF க்கும் rate of change of current க்கும் கிராஃப் போட சொல்றாங்க. ப்ரொசீட் பண்ணுவோமா? சலை ஓகே, E1 is equal to L di by dt. ஃபைன் சார். L1 எடுத்துக்கங்க சார், ஏன்னா 2 காயில் சார். E2 is equal to L2 di by dt. கண்டிப்பா மைனஸ் எங்க சார் விட்டீங்கன்னு யோசிச்சிருக்கணும். யோசிச்சாதான் நீ ஷார்ப்பு. மாடுலஸ் எடுத்துக்கிறேன், கிராஃபுக்காக நான் மாடுலஸ் எடுத்துக்கிறேன். ப்ரொசீட் பண்ணவா? ஓகே சரி, இப்போ கிராஃப் எதுக்கும் போட சொல்லியிருக்காங்க? கிராஃப் எதுக்கும் போட சொல்லியிருக்காங்க? இஎம்எஃப்க்கும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். கரண்ட் சேஞ்ச் ஆகுது. கரண்ட் சேஞ்ச் ஆனா என்ன எழுதுவேன்? டிஐ பை டிடி. கிளியரா? சரி, கிராஃப் போடுவோமா? தீட்சி முடிச்சிட்டா மத்தியானம், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அடுத்த ப்ராப்ளம் போட முடியல அவளால. டிஐ பை டிடி இஎம்எஃப். ஒய்ல யார் இருக்கா? இ. எக்ஸ்ல யார் இருக்காங்க? டிஐ பை டிடி. ஸ்லோப்பு கான்செப்ட் என்ன? இங்க ஒய்ல யார் இருக்கா? இ. கான்ஸ்டன்ட் யாரு? எல். எக்ஸ்ல யார் இருக்காங்க? டிஐ பை டிடி. பக்கத்துல உள்ளது கான்ஸ்டன்ட் யாரும் இல்லை. பக்கா? அப்போ ஸ்லோப் எடுக்க போறேன். ஒய் பை எம், சாரி ஒய் பை எக்ஸ் யாரு? எம். எம் இஸ் ஈக்குவல் டு யாரு? tan தீட்டா. ஸ்லோப் கான்செப்ட்ல which is equal to என்ன வரணும்? E by di by dt is equal to L. புரியுதா பாரு? ஃபாஸ்டா எழுதிட்டேன். புரியுதா இல்லையா? அப்போ இதுல யார் அதிகம்? L1 is equal to E by di by dt. L2 is equal to E by di by dt. இவங்க சேம் தானே சொல்லியிருக்காங்க, கரெக்டா? di by dt, di by dt சேம் தானே? ஆமா தானே? increases with the time at the same rate of change. அப்ப எது கூட? எந்த காயில் கூட? ஆன்சர் பண்ணுங்க. எந்த காயில் கூட? 20 மில்லி ஹென்றி கூட. யாரை விட? 10 விட. அப்ப இங்க என்ன வரும்? 10 மில்லி ஹென்றி. இங்க என்ன வரும்? 20 மில்லி ஹென்றி. அப்ப யார் அதிகமா இருக்கணும்? எந்த தீட்டா அதிகமா இருக்கணும்? tan தீட்டா 2 அதிகம். யாரை விட? tan தீட்டா 1 விட. பக்கா? சோ இது யாரு? L2. இது யாரு? L1. ஈஸி. சமகிராஃப். சம ப்ராப்ளம் இது. பிஒய்க்யூல சாம்பிள் பேப்பர் கொஸ்டின்ல இருந்துச்சுடா. நீ கொஸ்டின் பேப்பர்ல தான் பார்த்து அனுப்பிவிட்டேன். சாம்பிள் பேப்பரோ போர்டு பேப்பரோ இருக்கு. சாம்பிள் பேப்பர் வேற ஒரு வருஷம் நினைக்கிறேன், இந்த வருஷம் இல்லை. கரெக்டா? சாம்பிள் பேப்பர் தான் பார்த்தேன், ஞாபகம். இது அதுக்கு மேல கிராஃப் எல்லாம் 11th படிக்கலன்னா அவ்வளவுதான் அந்த கொஸ்டின். 11th பசங்கலாம் சொன்னா எங்க கேக்குறாங்க? இங்க பேரு எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஈச் இண்டக்டர் வித் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட்னு கேக்குறாங்க. சார் எனர்ஜிக்கு என்ன சார் ஃபார்முலா? ஹாஃப். சார் அவங்க தான் கரண்ட் சேம்னு சொல்லிட்டாங்க. கரண்ட் இல்ல வித் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட் தான். ஈச் இண்டக்டர் தான் கேட்டிருக்காங்க. ஈச் இண்டக்டர் கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. அப்போ யூஎஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ ஸ்கொயர். கவனிக்கிறீங்களா? இது பாராபோலா அவுட்புட். ஆமாவா? இந்த கிராஃப் யாரோடது? பாராபோலா. இப்படி எடுத்துருவேன். ஸோ கட் பண்ணா ஒரே கரண்ட் வேல்யூக்கு உனக்கு எனர்ஜி வேற வரும். யாரை பொறுத்து? எல்லை பொறுத்து. கிளியர்? புரிஞ்சுதா? இந்த 3 ப்ராப்ளம் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே, தேங்க்யூ.